இந்த வீடியோல எம்சிசி அதாவது ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்திருப்பீங்க, பட் தமிழ்நாடு கோட்டால உங்களுக்கு நல்ல காலேஜே கிடைச்சிருக்கலாம். அதனால நான் ரிசைன் பண்ணணும் சார், ஒரு காலேஜ்ல போய் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், பட் நான் சேஃபா ரிசைன் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் காலேஜ் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டுல எதை நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய காஷன் டெபாசிட் திருப்பி வராது. ஒரு சில பேர் 2 லட்சம் பே பண்ணிருக்கலாம், 5,000 பே பண்ணிருக்கலாம், இல்ல 10,000 பே பண்ணிருக்கலாம். பேஸ்ட் ஆன் யோர் கேட்டகரி. டீம்ட் யூனிவர்சிட்டினா 2 லேக் பே பண்ணிருப்பீங்கல்ல. எப்படி சேஃபா ரிசைன் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த எம்சிசி நோட்டிபிகேஷன் பாருங்க. இதுல அவங்க கிளியரா என்ன சொல்லிருக்காங்கன்னா 21st அதாவது இன்னைக்கு 11 மணில இருந்து 25th 5 o'clock வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ரிசைன் பண்ணலாம். சோ தட் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபைன், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, சார் நான் வந்து ஒரு சீட் எடுத்தேன், பட் காலேஜ்ல போய் நான் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட்டே பண்ணல, ஃபீயே எதுவும் பே பண்ணல, அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை ப்ரீ எக்ஸிட்டா கன்சிடர் பண்ணி உங்களோட காஷன் டெபாசிட் ஒண்ணுமே ஆகாது. நீங்க போகல, எந்த காலேஜ் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு கேட்டகரி ரெசிக்னேஷன். நீங்க காலேஜ் எல்லாம் எடுத்து ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டீங்க, சோ அந்த காலேஜ்ல நீங்க நேரா போகணும். நீங்க என்ன பண்ணணும் நம்ம பேசுறோம்ல, நீங்க நேரா போய் அந்த காலேஜ்ல நான் ரிசைன் பண்றேன், எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஆல் இந்தியா கவுன்சிலிங் எம்சிசி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ பிசிக்கலா நீங்க என்ன பண்ணணும்? அந்த காலேஜுக்கு போகணும். ஒண்ணு. ரெண்டாவது கிளியரா என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்சிசில கேண்டிடேட்ஸ் will have to report physically at the allotted college to resign their seat. நான் சொல்லிட்டேன். Candidates are advised to ensure that their resignation letter is generated online. அதாவது காலேஜ் என்ன பண்ணணும்ங்கறத இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. Candidates are advised to ensure that resignation letter is generated online னு கொடுத்திருக்காங்க through portal provided by MCC. அப்ப MCC போர்ட்டல்ல போய் அந்த கன்சர்ன்ட் காலேஜஸ் நீங்க போய் சொல்றீங்கல்ல நான் ரிசைன் பண்றேன், அவங்க MCC போர்ட்டல்ல போய் உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து இன்டியூஸ் பண்ணாதான் அது வந்து வேலிட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க நேர்ல போறீங்க, அவங்க MCC வெப்சைட்ல இருந்து உங்களோட ரெசிக்னேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு. ரெண்டு விஷயம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிட்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு விஷயம் ப்ராப்பரா பண்ணா நீங்க ப்ராப்பரா ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட்ஸ் வேணும், இல்ல ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.